தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னதாக திமுக கூட்டணியில் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி விலகிய நிலையில் இன்று முக்கிய அறிவிப்பை வேல்முருகன் வெளியிடுகிறார். விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். செலீனா, தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் என்ன முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வாழ்வுரிமை திமுகவில் இருந்து கூட்டணியிலிருந்து விலகியதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று எந்த தொகுதியிலும் போட்டியிடவில்லை என்ற அறிவிப்பை தனது வீடியோ பதிவின் மூலமாக எக்ஸ் வலைதளத்தில் செய்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்று மாலை 3 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அந்த செய்தியாளர் சந்திப்பில் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஆதரவு தெரிவிக்க இருக்கிறது என்பது தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக தான் எந்த தொகுதியிலும் போட்டியிடவில்லை, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாது என்று தெரிவித்திருந்தார். தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த வேட்பாளர்களாக யாரேனும் எந்த கட்சியிலாவது போட்டியிட வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது எந்த கட்சிக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு தெரிவிக்க இருக்கிறார் என்பது தொடர்பாகவும் தகவல் என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நேற்று தான் வெளியிட்டிருந்த வீடியோ பதிவில் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து இந்த வீடியோ பதிவு என்பது வெளியிட்டிருந்தார். குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்து திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்தும் குறிப்பாக அவர்கள் கேட்ட தொகுதிகளும் வழங்கவில்லை, அதே போல கூடுதலான இடங்களும் வழங்கவில்லை. தான் கொடுத்த 10 கோரிக்கைகளுக்கும் எந்தவித பதிலும் திமுக சார்பில் இருந்து தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்திருந்தார். திமுக கூட்டணியில் பயணிக்க வேண்டும் என்பது பல்வேறு நிர்வாகிகளின் கருத்துக்களாக இருந்தாலும் தனக்கு திமுக கூட்டணியில் போட்டியிட விருப்பம் இல்லை என்ற கருத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தங்கள் கட்சி யாருக்கு ஆதரவு தெரிவிக்க இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு 3 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு என்பது வைக்கிறார் என்றும் தகவலாக வெளியிட்டிருக்கிறார். தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. முன்னதாக திமுக கூட்டணியில் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி விலகிய நிலையில் இன்று முக்கிய அறிவிப்பை வேல்முருகன் வெளியிடுகிறார். விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். செலீனா, தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் என்ன முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வாழ்வுரிமை திமுகவில் இருந்து கூட்டணியிலிருந்து விலகியதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று எந்த தொகுதியிலும் போட்டியிடவில்லை என்ற அறிவிப்பை தனது வீடியோ பதிவின் மூலமாக எக்ஸ் வலைதளத்தில் செய்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்று மாலை 3 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அந்த செய்தியாளர் சந்திப்பில் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஆதரவு தெரிவிக்க இருக்கிறது என்பது தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக தான் எந்த தொகுதியிலும் போட்டியிடவில்லை, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாது என்று தெரிவித்திருந்தார். தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த வேட்பாளர்களாக யாரேனும் எந்த கட்சியிலாவது போட்டியிட வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது எந்த கட்சிக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு தெரிவிக்க இருக்கிறார் என்பது தொடர்பாகவும் தகவல் என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நேற்று தான் வெளியிட்டிருந்த வீடியோ பதிவில் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து இந்த வீடியோ பதிவு என்பது வெளியிட்டிருந்தார். குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்து திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்தும் குறிப்பாக அவர்கள் கேட்ட தொகுதிகளும் வழங்கவில்லை, அதே போல கூடுதலான இடங்களும் வழங்கவில்லை. தான் கொடுத்த 10 கோரிக்கைகளுக்கும் எந்தவித பதிலும் திமுக சார்பில் இருந்து தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்திருந்தார். திமுக கூட்டணியில் பயணிக்க வேண்டும் என்பது பல்வேறு நிர்வாகிகளின் கருத்துக்களாக இருந்தாலும் தனக்கு திமுக கூட்டணியில் போட்டியிட விருப்பம் இல்லை என்ற கருத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தங்கள் கட்சி யாருக்கு ஆதரவு தெரிவிக்க இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு 3 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு என்பது வைக்கிறார் என்றும் தகவலாக வெளியிட்டிருக்கிறார். தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலீனா.